சார் வணக்கம். இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு இபிஎஸ் அவர்களோட ப்ரெஸ் மீட். ஸோ அதில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பதில் அளித்த மாதிரி தெரியல. ஆமாம், பாஜக காஜகான்லாம் பேசாதீங்க, கூட்டணிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. கூட்டணி இருக்காது அப்படின்ற விஷயத்த காங்கிரீட்டாக சொல்ல, அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம கடந்த சில மாதங்களாகவே பார்த்துட்டு வரோம், பாஜகவை எதிர்த்தும் அவங்க அரசியல் பண்ணல, பாஜகவை ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, ஒரு மாதிரி நியூட்ரலாக போகிறாங்க. ஸோ இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற விஷயத்தையும் ஆணித்தரமாக இபிஎஸ் அவர்கள் பேசுவதற்கு தயங்குறார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நெருக்கும் போது கொஞ்சம் அந்த கேள்வி விட்டு அடுத்த கேள்விக்கு போங்க அப்படின்ற மாதிரி தான் கடந்து தான் போறாரு. எப்படி பாக்குறீங்க இதை? இன்றைய செய்தியாளர் சந்திப்பு, இபிஎஸோட செய்தியாளர் சந்திப்பு முக்கியமான சந்திப்பு தான். ஏன்னா அவர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, பாஜகவுடன் முதல்ல என்ன சொல்கிறார், திமுக தான் ஒரே எதிரி, திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கீஜக எல்லாம் பேசாதீங்கன்றாரு. அப்புறம் 6 மாதம் பொறுத்து கூட்டணி பற்றி வெளிப்படையாக தான் நாங்கள் கூட்டணி வைப்போன்றாரு. இது ஒரு டோன் டவுன், அதாவது சற்று அவர் இறங்கி வந்திருக்கிறார் தான் நாம் எடுத்துக்கணும்னு எனக்கு தோணுது. எனவே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளைக்கு அதாவது 5ஆம் தேதி சென்னையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. 2 நாள் அமித்ஷா சென்னை வரும்போது கிளாரிஃபை ஆகுன்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்புகள் எந்த காலத்திலும் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு பாசிபிலிட்டி தான் அது. ஏன்னா இதுவரை பிஜேபி மோடியை எதிர்த்து எங்கேயுமே அண்ணாமலை எடப்பாடியோ அதிமுகவோ பேசினதே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல்களில் மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷனை ஸ்டாலினை பற்றி தான் அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒழிய மோடியை பற்றி ஒரு வாரத்தை கூட பேசல. 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியின் அவலங்களை பற்றி அவங்க பேசல. 3 ஆண்டு கால திமுகவின் அவலங்களையும் ஆட்சியின் அவலங்களையும் ஸ்டாலினை பற்றி தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மோசமான ஒரு நகைப்புக்குரிய அரசியலை தான் அதிமுக செய்து கொண்டிருந்தது. எடப்பாடியோட இன்றைய செய்தியாளர் சந்திப்பிலிருந்து டேக்அவே ஆஃப் தி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, பாஜக அதிமுக கூட்டணியை எடப்பாடி நிராகரிக்கவில்லை என்பதுதான் இதில் உள்ள செய்தி. இதை ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் தான் எனக்கு தோணுது. அப்புறம் அவர் ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறாரு, நம்மளோட டார்கெட் திமுக தான், நம்ம திமுகவை வீழ்த்தணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். இப்போ சென்டரில் பாஜகவை வீழ்த்துறதுக்கு நம்ம எந்த கட்சியை சேர்த்தும் கூட்டணி வைக்கலாம்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார். ஸோ அப்படியும் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ திமுகவை வீழ்த்தணும்னா பாஜக கூட போகிறதுல தவறு இல்லைன்ற மாதிரி பேசுகிறாரா, எப்படி பார்க்க? அப்படி தான், தட்ஸ் இன்ஃபரன்ஸ் யூ ஹாவ் டு ட்ரா. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா மறைபொருளாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, த இன்ஃபரன்ஸ் யூ ஹாவ் டு ட்ரா. அதுதான் பிஜேபியோட போகிறதுல தப்பு இல்லை, பிரதான எதிரி திமுக தான். அதனால் யாரோட வேணால் கூட்டணி சேருவோன்னு அவர் சொல்கிறார். ஏன் அதை தாவேக்காவான்னு எடுத்துக்கூடாதான்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பிரச்சனை பிஜேபின்னும் போது பிஜேபியை நேம் பண்ணாமல் நான் பிரதான எதிரி திமுக தான் திரும்ப சொல்கிறதும், பாஜக பற்றின கேள்வி கேட்கும்போது பாஜக கீஜகெல்லாம் கேட்காதீங்கன்னு அதை ட்ரைவலைஸ் பண்ணுறதும், அவர் பெரிய அளவில் பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்ட்ராங்காக அவர் பேசினார் இல்லையா, பாஜகவோட எந்த காலகட்டத்திலையும் கூட்டணி இருக்காது அப்படின்றத ஸ்ட்ராங்காக பேசினார். அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் மைனாரிட்டி ஓட்ஸ் கணிசமாக அதிமுக கையில் இருந்தாங்க. இப்போ அந்த ஓட்ஸ்லாம் திமுக கைக்கு போயாச்சு. ஸோ இப்போ திரும்பவும் விட்டு அந்த மைனாரிட்டி ஓட்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ராங்காக அவர் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாட்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். இப்போ ஏன் ரிவர்ஸ் போகிறார்? மேபி மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியும் வரமாட்டாங்க, எதுக்கு? அது ஒரு காரணமாக இருக்கலாம். மைனாரிட்டிஸ் ஓட் நிரந்தரமாக வரப்போகிறது இல்லைன்றதும் தெரிஞ்சிருக்கலாம். ரெண்டாவது, இந்த சமீப நாட்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், மறைமுகமாக கொடுக்கப்படும் அழுத்தங்கள். ஏன்னா வரக்கூடிய செய்திகள் மார்ச் இறுதி வரை அவருக்கு கெடு விதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். ஏற்கனவே அவருடைய நெருங்கிய உறவினர், அவருடைய சம்பந்தி கர்நாடகாவில் பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறார். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை சோதனைகள் நடந்திருக்கின்றன. வரக்கூடிய செய்திகள் அவர் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது எடப்பாடிக்கு. ஃபேமிலியில் அவருக்கு ப்ரெஷர் இருக்குன்றாங்க. அது இந்த நிலைப்பாட்டுக்கான ஒரு மாற்றத்துக்கான காரணமாக இருக்கலாமா என்று கேள்வி கேட்டால் பதில் கடினம். அதற்கு நிச்சயமாக இன்றைய ஸ்டாண்டுன்றது ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. சின்ன மாற்றம்னா குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெஃபினட்டாக இது வரைக்கும் அவர் மீது செலுத்தப்பட்ட அழுத்தம் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் பிஜேபியோடலாம் போக மாட்டாரெல்லாம் நீங்கள் எந்த காரணத்துலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா திரும்ப அவர் திமுக மட்டும்தான் எதிரினும் போது அவர் யாரோட வேணால் காம்ப்ரமைஸுக்கு போகிறாரு. விஜய் அதிமுகவோட வருவதற்கான வாய்ப்புகள் தெளிவாக இல்லை. வரலாம், வராமலும் போகலாம். அது ஒரு அன்டெஸ்டட் அலை. வேறஸ் பிஜேபி, தேமுதிக, பாமக அவங்க பழைய அலைன்ஸ் ரீசெலக்ட் ஆச்சுன்னா தட் வில் பி அ ஃபார்மிடபிள் அலைன்ஸ். இன்னும் சொல்ல போனால் அதிமுகக்குள்ளே இன்றைக்கி பரவலாக இருக்கக்கூடிய சிந்தனை என்பது ஸ்கூல் ஆஃப் தாட் வித்தின் ஏடிஎம்கே என்னென்னா,
கண்டிப்பாக பிஜேபியோட அலையன்ஸ் போகிறோம், நம்மளோட 19 அலையன்ஸ் ரீசெலக்ட் ஆகுது, அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக, குட்டி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு 30 சீட் இப்போ டிஎம்கே பிஜேபி கொடுக்குறாங்கன்னா ரஃப்லி உதாரணத்துக்கு அந்த 30ல் நமக்கு ஓட்டு வராது, கண்டிப்பாக வராது. அங்கே டிஎம்கே அலையன்ஸ் ஈஸியாக ஸ்வீப் பண்ணிடும். பட் ரிமைனிங் 200 கான்ஸ்டுவன்சிஸ் நம்மளால் கன்சிடரபுளாக ஜெயிக்க முடியும், நம்மளால் ஆட்சி மாற்றத்தை கூட கொண்டு வர முடியும். அன்லைக் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனில் மோடி ஃபேக்டர், பிஜேபி ஃபேக்டர், டிசைசிவ் ஃபேக்டர் கிடையாது. அதிகபட்சம் அது பிஜேபி போட்டியிட 20-30 தொகுதியில் வேணால் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஒழிய ஓவரால் கூட்டணி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை பாஜக கூட்டணி, பாஜக உறவு ஆல்டர் பண்ணாது. ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் அது காரணமாக இருக்காது. அன்லைக் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கு சரியான உதாரணம் 21 அசம்பிளி எலெக்ஷனில் 75 சீட் ஜெயிச்சாங்க. அதுக்கு ஜஸ்ட் 2 இயர்ஸ் மேலே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 38 சீட்டு தோத்தாங்க. ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 6 அசம்பிளின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 75 சீட்டு ஜெயிச்சதுக்கு 13 அசம்பிளி சீட்டு ஜெயிச்சிருக்கணும். பார்லிமெண்ட் அளவுகோல் படி பார்த்தா ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க, 6 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கணும் அலையன்ஸ். ஆனால் 75 சீட்டு ஜெயிச்சாங்க. அதே 24 மறுபடியும் தோக்குறாங்க. ஸோ அசம்பிளியில் பிஜேபி ஃபேக்டர் டிசைசிவ் ஃபேக்டர் கிடையாது. த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பிஜேபி நிற்கிற ஒரு 30 தொகுதி வேணால் தோல்வி அடையலாம். அதனால் ஒய் கான்ட் வி ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் பிஜேபி. ரெண்டாவது டிஎம்கே ஃபைட் பண்ணணும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அப்படின்னா என்ன தான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் எலெக்ஷன் நடந்தாலும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் திமுக கிட்ட இருக்கும்போது பிஜேபி மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தட் இஸ் பார்லிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் டிஎம்கேவை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா இன்றைய டிஎம்கே என்பது கலைஞர் காலத்தில் கூட இல்லாத அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. படைபலம், பணபலம், மீடியா பலம் எல்லாம் அவங்க கையில் இருக்குது. பொலிட்டிக்கல் நாலேஜும் அவங்க கையில் இருக்குது. அதனால் அவங்கள எதிர்க்கணும்னா வி ஷுட் ஹேவ் எ மெகா அலையன்ஸ்னு அவங்க பார்க்குறாங்க. இதில் விஜய் வந்து அன்டெஸ்டட் ஃபேக்டர். விஜயோட போனால் பிஜேபியோட தாக்குதலை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். டைரெக்டாக பிஜேபியோட போய்ட்டு பெட்டர்ன்ற முடிவுக்கு அதிமுகக்குள்ளே மெல்ல மெல்ல அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தான் செய்திகள் வருகின்றன. நேற்றைக்கு முன்தினம் அந்த வேலுமணி அவங்க கல்யாணத்தில் ஏடிஎம்கே அண்ணாமலை வந்தப்போ ஏடிஎம்கே லீடர்ஸ் அவங்களோட மோனுஹாமியை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவங்களோட பழைய அலையன்ஸ் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எனக்கு படுது. இன்றைய எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கிளைம் டவுன் ஆக அவர் பெரிய அளவில் இறங்கி வந்திருக்கிறார் என்று தான் நான் பார்த்தேன். அந்த இண்டிகேஷன் தெரியுது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓகே மேபி அலைன்ஸ் ஃபார்ம் ஆகலாம், பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் மேபி ஃபார்ம் ஆகலாம், ஓல்ட் அலைன்ஸ் ரீசரெக்ட் ஆகலாம். அப்படி ரீசரெக்ட் ஆகணும்னா அதுக்கு ஏடிஎம்கே என்ன விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப பிஜேபியை பொறுத்தளவுல ஏறக்குறைய ஒரு 10% ஓட்ஸ் அவங்க கையில் வச்சிருக்காங்க. தனியா பிஜேபி பார்ட்டி மட்டும் வச்சிருக்காங்க. இந்த 10% மட்டும் அவங்களோட ஸ்ட்ரென்த் கிடையாது. பிஜேபி கையில் இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. நாங்கள் உள்ள வந்தாதான் உங்களுக்கு அலைன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஸோ அதையும் வச்சு நெகோஷியேட் பண்ணலாம். நாங்கள் வரலன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 10% தாண்டி உங்களுக்கு வெற்றியா தோல்வியான்றதை முடிவு பண்ணுறது நாங்கள் தான் அப்படின்ற ஒரு இடத்துலையும் அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 10%க்கு அவங்க கேட்குற சீட்ஸை விட ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. இது எப்படி ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ண போகிறாங்க? பண்ணி தான் ஆகணும். இந்த தடவை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா கடந்த முறை மாதிரி அவங்க 10 சீட்டு 20 சீட்டுக்கெலாம் இல்லை, 30 சீட்டு நான் சொல்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் சொல்கிறேன், கூடவே கேட்பாங்க, நிறையாவே கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெயிச்சா அதிகாரத்தில் பங்குன்றதை கேட்பாங்க. அதை முன்னாடியே சொன்னால் ஓட்ஸ் போய்டும்னு சொல்லாமல் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த ப்ரெஷரை தலையில் வைப்பாங்க. இந்த முறை பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததுன்னா, வந்தாலும் சரி வரலனாலும் வந்ததுன்னா ஐ திங்க் தட் இஸ் அவங்களுக்கு வந்து அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்கேவை பிஜேபி கேப்சர் பண்ணுதுன்னு அர்த்தம். எப்படி சிவசேனா பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு சிவசேனாவை உடச்சும் அழிச்சாங்க, சேர்ந்து அழிச்சாங்க, எப்படி இன்றைக்கி ஸ்வாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். தமிழ்நாடு வில் ஹேவ் எ ஹெல் ஆஃப் அ டைம், எட்டர்னல் டூம் ஃபார் தமிழ்நாடு. ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சதுன்னா அதில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும். எப்படி பார்த்தாலும் இது வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். ஆனால் ஏடிஎம்கேக்கு வேறு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேவோட பாலிடிக்ஸ்ன்றது இன்றைக்கி பெரிய அளவில் பவர் ட்ரிவன் கிடையாது, தட் இஸ் மணி ட்ரிவன். எடப்பாடி பீரியடில் 4.5 வருஷம் என்னெல்லாம் அவங்க பண்ணாங்களோ அதெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கும் கேஸ் வராமல் தப்பிச்சுக்கிறதுக்கும் பிஜேபியை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களால இனிமேல் பாலிடிக்ஸ் பண்ணி ஆக முடியும். த ஃபேக்ட். அதனால தான் வந்து பிஜேபியோட அலைன்ஸ் இல்லைன்னு சொன்னாரே ஒழிய எடப்பாடி பிஜேபி ஹார்டாக இது வரைக்கும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம், பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்டாலினை எதுக்கு திட்டணும்? பொழுதுனைக்கு ஸ்டாலினை திட்டினாங்க, திமுகவை திட்டினாங்க. அது பேசிக் லாஜிக் சார். இப்போ என்னன்னா அதிமுகவை பொறுத்தளவில் அவங்களோட டார்கெட் ஓட்டர்ஸ் யார்? ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் தான். ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸை கன்சால்டேட் பண்ணணும்னா நீங்கள் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் பாஜக எதிர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுவீங்க?
ப்ரோ டிஎம்கே ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுவீங்க, அவன் உங்களுக்கு எப்படியுமே ஓட் போட மாட்டான். ஸோ நீங்கள் பாஜகவை திட்டினாலும் உங்களுக்கு ஓட்டு வராது. ஸோ ஏடிஎம்கே ஓட்டு வாங்கணும்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸுக்கு பிடித்த விஷயங்களை தான் பண்ணணும். ஸோ அதனால அவங்க திமுக தான் திட்டி ஆகணும். நீங்கள் என்ன எலெக்ஷன் வச்சாலும், அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாலும் திமுக தான் திட்டி ஆகணும். இல்லை, அதை தான் அவங்க செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேன், நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். மோடியை பற்றி ஒரு வார்த்தை நீ பேச ஆப்ஷன் இல்லை அவருக்கு, வேற இல்லை. 10 வருஷம் கவர்மெண்ட்டை பற்றி பேசல. இங்கே 3 வருஷம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டையும் ஸ்டாலினையும் நீ திட்டின்னு கிடக்குற. இது எப்படி வேலைக்கு ஆகும்? இதுக்கு நீ போய் நேரடியாக சேர்ந்து இல்லாமல் அதான் நடக்க போகுது. இப்போ வேறு வழி இல்லை உங்களுக்கு. சேர்ந்தா என்ன நடக்கும்ன்றீங்க? டிசாஸ்டர். தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் பாலிடிக்ஸ் சொல்றீங்க. இட்ஸ் ஆல்ரெடி, இட் இஸ் ஓவர். ஆல்ரெடி ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்டு. பவர் ட்ரிவன், மணி ட்ரிவன். யூ நோ வெரி வெல். ஆனால் இந்த எலெக்ஷன் டிஎம்கே இஸ் நவர் பவர் ட்ரிவன். திமுகவுக்கு அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னொரு முறை வெற்றி பெறுவதற்கு பணம் தேவை. ஆனால் அவங்களோட பிரைமரி எய்ம் இஸ் பவர். அதனால் அவங்க இன்னும் போய் நாளைக்கு பிஜேபியோட நீ வந்து அலையன்ஸ் வைனா வைக்க மாட்டாங்க. ஸ்டாலின் ஃபேமிலியில் நீ பிடிச்சி எல்லாரையும் ஜெயிலில் வச்சா கூட திமுக போய் பிஜேபியோட கூட்டணி வைக்காது, சத்தியமாக வைக்காது 26. பிகாஸ் இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அப்படிப்பட்ட ஒரு டிசிஷனை ஒரு தனிநபர் அங்கே எடுக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் சார். எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது 26. ஓகே, 26 எலெக்ஷனில் டிஎம்கேல ஸ்டாலினோட ஃபேமிலியில், ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேரை பிடிச்சி உள்ளே வச்சாங்கன்னா கூட டிஎம்கே சத்தியமாக பாஜகவோட அரசியல் கூட்டணி வைத்துக் கொள்ளாது. பிகாஸ் திமுக ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஒரு தனிநபரை நீங்கள் பெரிய அளவில் அது அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக இருந்தால் கூட அவங்களோட நலன்களுக்காகலாம் ஒன்றும் அவங்க வந்து அலைன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க, பேராடிகம் ஷிஃப்ட் வச்சுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அலைன்ஸில் இருந்தாங்கன்னா அதை ரீடைன் பண்ணுறதுக்கு சிபிஐயை ஏவராங்கன்னா சக்கம்பாவாங்க 2Gயில் ஆன மாதிரி. பட் பேராடிகம் ஷிஃப்ட் இருக்காது. பிகாஸ் இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அவங்களுக்கு பவர் ட்ரிவன். அவங்களுக்கு பவர் தான் அவங்களுக்கு மெயின். அந்த பவரை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும். திமுகவுக்கு, அதிமுகவுக்கு அடித்து வச்சுருக்க கொள்ளையை, சேர்த்து வச்சுருக்கிற காசை காப்பாற்றிக்கிறதுக்கு பவர் வேணும். அதனால் அவங்க பிஜேபியோட, விஜயோட, யாரோட வேணால் போவாங்க. ஸோ பாலிட்டிக்ஸ் 2 விதமான பாலிட்டிக்ஸ். பவர் ட்ரிவன், மணி ட்ரிவன். டிஎம்கேக்கு இன்னைக்கு, நாளைக்கு தெரியாது, இன்னைக்கு டிஎம்கேக்கு பவர் ட்ரிவன். அதனால் அவங்களுக்கு என்ன கம்பல்ஷன்ஸ் வந்ததுனாலும், ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் ஜெயிலுக்கு போனாங்கன்னா கூட அவங்க பிஜேபியோட போக மாட்டாங்க. அந்த பவரை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எலெக்ஷன்ஸ் ஆர் காஸ்ட்லி அஃபேர். அவங்களுக்கு பணம் வேணும். அதனால் தே ஆர் ஆன் த லூட்டிங் ஸ்ப்ரீ. ஃபைன். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு, எஸ்பெஷலி எடப்பாடி பீரியடில், தே ஹவ் லூட்டட். அந்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு இன்றைக்கி பவர். அதனால் பெரிய பாலிசி, பெரிய ஐடியாலஜிலாம் அவங்களுக்கு கிடையாது. தே வில் ஜாயின் வித் எனிபடி. பிஜேபியோடையும் போவாங்க, விஜயோடையும் போவாங்க, யாரோட வேணால் அவங்க போவாங்க. அதனால் அவங்க வந்து பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிறதுன்றது அன்அவாய்டபிள். மஹபூபா முஃப்தியை எப்படி பிஜேபி காலி பண்ணுச்சோ, சிவசேனாவை பால் தாக்கரேக்கு பிறகு எப்படி காலி பண்ணுச்சோ, ஒடிசாவில் எப்படி நவீன் பட்நாயக்கை வந்து காலி பண்ணாங்களோ, அந்த மாதிரி இங்கே வந்து அவங்க ஏடிஎம்கேவை முதல்ல ஸ்வாலோ பண்ணுவாங்க. அது ப்ராசஸில் நடக்கும். கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அலையன்ஸ் வச்சாங்கன்னாலும் காலி, வைக்கலைனாலும் காலி. அலையன்ஸ் வச்சா கூடி கெடுப்பான், வைக்கலைன்னா எதிர்த்து அழிப்பான். இவங்களால பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க விட்டுட்டாங்க எடப்பாடி தனி லைன் எடுத்தப்ப. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மோர் தென் எனிபடி எல்ஸ் பிஜேபி நோஸ் இட் வெரி வெல். அமித்ஷா, மோடி கம்பைன் நோஸ் இட் வெரி வெல். தமிழ்நாடு நம்ம கையில் கிடையாது. 40-0 அவங்களுக்கு தெரியும். 543 கான்ஸ்டுவன்சிஸில் கவுண்டிங் அன்னைக்கு இட் ஸ்டார்ட்ஸ் வித் 503 அவங்க சொல்லுவாங்க, அவங்க சீனியர் லீடர்ஸ். இன்னும் தமிழ்நாடு நம்ம கையில் இல்லை. பட் அசம்பிளியில் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஏன்னா அசம்பிளியில் வந்து ஆன்டி டிஎம்கே, ஆன்டி இன்கம்பன்சி, ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே அலையன்ஸ் வந்ததுன்னா ரெஜிம் சேஞ்சே பாசிபிள். கண்டிப்பாக பாசிபிள். யூ கேனாட் ரூல் அவுட். அப்படி இருக்கும்போது அவங்க பார்லிமெண்ட்டில் இருந்த மெக்னானிமிட்டியோட அசம்பிளியில் இருக்க மாட்டாங்க. கம் வாட்மே ஏடிஎம்கேவை அவங்க வழிக்கு கொண்டு வருவாங்க. வரலன்னா ஏடிஎம்கேவை சுக்கலாக உடைப்பாங்க, இலையை முடக்குவாங்க. ஐ திங்க் எடப்பாடி மே ஃபால் இன் லைன் தான் எனக்கு தோணுது. அடுத்த கேள்வி இங்கே தான் வரணும்னு நினச்சேன். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உருவாகுதுன்னு வச்சுப்போம். அப்படி உருவானா 4 கார்னர் ஃபைட்டாக இருக்கும். ஒரு சைடில் டிஎம்கே, இன்னொரு சைடில் ஏடிஎம்கே அலையன்ஸ், இன்னொரு சைடில் ஒரு சைடில் டிஎம்கே அலையன்ஸ், இன்னொரு சைடில் ஏடிஎம்கே அலையன்ஸ், அப்புறம் டிவிகே, என்டிகே. ஸோ 4 கார்னர் ஃபைட். 4 கார்னர் ஃபைட்னு வந்தால் கூட ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து 3 வேயாக ஸ்பிளிட் ஆகுது. ஸோ அதை மீறி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு மே பி ஹெட்டிங் ஃபார் அ ஹங் அசம்பிளி. 4 கார்னர் ஃபைட் வந்ததுன்னா வித் அ லிட்டில் பிட் எட்ஜ் ஃபார் டிஎம்கே அலையன்ஸ், தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக ஹங் அசம்பிளை நோக்கி நகருதுன்னு அர்த்தம். ஹங் அசம்பிளி வந்ததுனாலே பிஜேபி வில் பே a வெரி பிக் ரோல். 4 கார்னர் ஃபைட் வந்துன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கேன்றது எனக்கு சந்தேகமே இல்லை. பட் இட் வில் பி ஹங் அசம்பிளி. இவங்க இந்த மாதிரி 118 சீட்லாம் தனியாக ஜெயிக்க முடியாது. ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. டிஎம்கேக்கு வந்து 4 கார்னர் ஃபைட் வந்துன்னா கேக் வாக்கெலாம் கிடையாது. யுனைடெட் ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் தேமுதிக ப்ளஸ் பாமக, கிருஷ்ணசாமி, இவர் நம்ம ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இவர்
ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், இந்த ஸ்மாலர் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ப்ளஸ் காஸ்ட் அவுட்ஃபிட்ஸ் ப்ளஸ் கப்பல் ஆஃப் தலித் அவுட்லெட்ஸ், இட் வில் பி a வெரி டஃப் ஃபைட். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், டக் ஆஃப் வார் தான் நடக்கும். விஜய் வில் கட் இன் டு எவ்ரிபடிஸ் ஓட்ஸ். சீமானோட அந்த ஓட் பேங்க் இருக்குது. அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே டு சர்டன் எக்ஸ்டென்ட். பட் தனியாக திமுக அந்த 118 இஸ் த மேஜிக் நம்பர் சத்தியமாக வாங்க முடியாது. ரொம்ப நன்றி சார், பிஸியான டைமில் அருமையான ஒரு பெரிய ரொம்ப நன்றி. நன்றி சார்.